நற்செய்தியில் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவரும் உம்மோடு இருக்கிறார் என்றார். அப்பேயாது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆண்டவரை எனது உள்ளம் பேயாற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பேயாருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்தி பேரை சுதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்பேயாரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் தம்பரகாமையும் அவர் தம் வழிமபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். லூக்கா நற்செய்தியில் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவரும் உம்மோடு இருக்கிறார் என்றார். அப்பெறாதை அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆண்டவரை எனது உள்ளம் பேயாற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது.